ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். உங்கள் எல்லாருமே இன்னொரு வீடியோவில் சந்திக்கல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நம்ம ஏன் தெரில சில திரைப்படங்களில் கொண்டாட மறந்துடுறோம். நல்ல உதாரணம் மேற்கு தொடர்ச்சி மலை, கடைசி விவசாயி. இப்படியான நல்ல படங்களை நம்ம கொண்டாடுற தவறிடுமோ அப்படிங்கிற ஒரு கேள்வி இருந்துகிட்டு தான் இருக்குது. மற்ற மொழிகளில் நல்ல படம் வருது, ஏன் தமிழ் சினிமாவில் மட்டும் நல்ல படங்கள் வரவே மாட்டேங்குது அப்படிங்கிற பல கேள்விகள் நம்ம கேட்டுகிட்டே இருக்கோம். ஆனால் நல்ல படங்கள் வெளியாகும் போது அந்த நல்ல படங்களை கொண்டாடாமல் விட்டுடுறோமோ அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருந்துகிட்டு தான் இருக்குது. ஒண்டி முனியும் நல்ல பாடணும் அந்த திரைப்படத்தினுடைய விமர்சனத்தை தான் பார்க்க போகிறோம். ஃபுல்லாக இந்த வீடியோ பாருங்கள். உங்களுக்கும் பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கொங்கு பகுதியை சேர்ந்த ஒரு கிராமம் ஒன்றில் தன்னோட மகனுடன் வசித்து வராரு விவசாய கூலி தொழிலாளியான நல்ல பாடன் பரோட்டா முருகேசன். இந்த பரோட்டா முருகேசன் யார் தெரியுமா? நம்ம பரோட்டா ஸ்டோரிக்கு பரோட்டா எடுத்து கொடுப்பார்ல, அந்த ஹோட்டலில் வேலை செய்வார்ல, அவர் தான் பரோட்டா முருகேசன். சிறுவயதில் கிணத்துல விழுந்த மகனை காப்பாற்ற ஊர் எல்லைச்சாமியான ஒண்டிமுனிக்கு தான் வளர்த்து வரும் கிடாவை படையிலிடுவதாக வேண்டிக் கொள்றாரு. மகனும் பிழைத்துக் கொள்றான். ஆனா ஊரில் உள்ள 2 பண்ணையாறுகளின், அதாவது இந்த நிறைய விவசாய நிலங்களை வைத்திருப்பாங்கல்ல, ஆதிக்க சமூகத்தினர் அப்படின்னு சொல்றாங்க, அவங்களோட சண்டையால ஒண்டிமுனிக்கு நடத்த வேண்டிய திருவிழா பல ஆண்டுகளாகவே தள்ளி போகுது. எப்படியாவது திருவிழாவை நடத்தி கிடாவை படையிலிடணுங்க அப்படிங்கிற முயற்சியில இறங்குறாரு நம்ம பரோட்டா முருகேசன். அதான் நம்ம நல்ல பாடன். ஆனால் இந்த முயற்சிகளில் பல பிரச்சனைகள் கிளம்ப அவற்றை சமாளித்து திருவிழாவை அவர் நடத்தினாரா என்பதே அறிமுக இயக்குனர் சுகவனம் இயக்கியிருக்கும் ஒண்டிமுனியும் நல்ல பாடனும் படத்தினோட கதை. ஆற்றாமை, பிள்ளைகள் மீதான பாசம், வைராக்கியம், தன் உழைப்பை சுரண்டுபவர்களிடம் வளைந்து குலைந்து அடிபணியும் இடம் என படம் முழுவதும் நல்ல பாடன் கதாபாத்திரத்தை ரத்தமும் சதையுமாக கொண்டு வந்திருக்கிறார் பரோட்டா முருகேசன். அதே நேரத்தில்ங்க சில இடங்கள்ல அந்த மீட்டர் கொஞ்சம் ஓவர் ஆகுதோ அப்படிங்கிற உணர்வும் இருந்துகிட்டே இருக்கு. நல்ல பாடனின் மகனாக விஜயந்தியா, மகளாக சித்ரா நாகராஜன் ஆகியோர் தங்கள் கதாபாத்திரங்களுக்கு நியாயம் செய்திருக்கிறாங்க. கிராமத்தில் உலாவும் ஏனைய துணை கதாபாத்திரங்களிடமும் இன்னும் யதார்த்தமான நடிப்பை வாங்க தவறி இருக்கிறார் இயக்குனர். கொங்கு பகுதியில் இருக்கிற நிலவியலையும் வக்கையையும் ஒரு கதாபாத்திரமாகவே மாற்றி இருக்கிறது ஜேடி விமலின் ஒளிப்பதிவு. பல லாங் ஷாட் நச்சுன்னு சொல்ல வச்சாலும் சில லாங் ஷாட்கள் தேவை மீறி நிற்குது அப்படின்னு பல பேர் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த திரைப்படத்தோட இசை, நடராஜன் சங்கரனின் பின்னணி இசை சில உணர்வுபூர்வமான காட்சிகளுக்கு உரமூட்டி இருக்கிறது என்றாலும் அமைதியை கடைபிடிக்க வேண்டிய தருணங்களில் கூட தலை தூக்கும் மேற்கத்திய பின்னணி இசை கொஞ்சம் கேட்பதற்கு கஷ்டமா தான் இருக்கு. ஒரு எளிய கிராமத்து கதையை தேவையான கிளை கதைகளால் சுவாரஸ்யமாக்கி பண்ணை அடிமைத்தனம், அதில் விவசாய தொழிலாளர்களுக்கு நடக்கும் உழைப்பு சுரண்டல், இவற்றை காக்கும் சாதிய அடுக்கு என பல காத்திரமான விஷயங்களை பேச முயன்றிருக்கிறாரு இயக்குனர். ஊர் பண்ணையார்களுக்கு இடையிலான சண்டை, 2ஆம் பாதியில ஊருக்கு வரும் பொது பிரச்சனை, குடும்பத்தின் பணத்தேவை போன்ற கிளைக்கதைகள் ஒன்றோடு ஒன்று இணைந்து கை கொடுத்தாலும் நல்ல பாடன் மகனின் காதல் கதை அளவை மீறி ஓடுவது கதையின் மையத்திலிருந்து கொஞ்சம் விலகுது. கொங்கு கிராமத்தில் இருக்கும் விவசாய உற்பத்தி முறை, அது சாதிய அமைப்பின் சுரண்டல் தன்மையோடு இயங்கும் முறை, சிறு சிறு விவசாய தொழில்கள், நித்தம் சுரண்டப்படும் அத்தொழிலாளர்கள், அவர்கள் வைத்திருக்கும் சிறு நிலம், அவற்றை பறிக்கும் அரசியல், உழைப்பவர்களுக்கு இறை நம்பிக்கையும் கோயில் இருந்தாலும் அதன் மீதான முழு சுதந்திரமும் அவர்களுக்கு இல்லாமல் இருப்பது என பல சமூக மடிப்புகளை நுணுக்கமாக எல்லா காட்சிகளிலும் பேசியபடியே நகர்கிறது திரைக்கதை. அது கொஞ்சம் சலிப்பு தட்டாம கதையோட மையக்கதையோடு ஒன்றிருப்பது படத்தோட பெரிய பிளஸ்னே சொல்லலாம். நல்ல பாடனோட மகன் காதலிக்கும் பண்ணையார் வீட்டு பெண் நல்ல பாடனின் வீட்டுக்கு வந்து நிற்கும் காட்சி வசனங்களே இல்லாம படமாக்கப்பட்டிருக்கும் முறை அதன் வீரியத்தை இன்னும் ஆழமாக்குதுங்க. இவ்வாறு பல காட்சிகள் அவற்றுக்கான வீரியத்தை கடத்தி இருந்தாலும் மொத்தமாக திரைமொழியாக இன்னும் மெனக்கட்டிருக்கலாம். அங்காங்கே விலகியோடும் திரைக்கதையை கொஞ்சம் சலிப்பு தட்டுது. கதையின் நாயகன் நல்ல பாடனின் கவலையும் பிரச்சனைகளும் தெளிவாக சொல்லப்பட்ட போதிலும் மீண்டும் அதையே பேசியபடி இருக்குது கொஞ்சம் சலிப்பு தட்டுது. எழுத்திலும் நல்லதொரு சமூக படைப்பாக மெளிரும் நல்ல பாடனினோட கதைக்கு திரைக்கதையிலும் பாடுபட்டிருந்தால் முக்கியமான படமாக இருக்கும். ஒண்டிமுனியும் நல்ல பாடனும் நல்லதொரு திரைப்படம். புதுமுக இயக்குனர் எடுத்த முதல் படமே இப்படியான ஒரு படமா இருக்குது நினைக்கும் போது ஒரு சந்தோஷமான விஷயம் தான். நம்ம பரோட்டா முருகேசன் தன்னோட முதிர்ச்சியான நடிப்பை
அழகாக வெளிப்படுத்தியிருக்காரு. உண்மையிலேயே நல்ல பாடனாகவே வாழ்ந்திருக்காரு. இந்த ஒண்டிமுனியும் நல்ல பாடனும் திரைப்படத்தை பார்த்த பிறகு உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறதையும் கமெண்ட்ல சொல்லுங்கள். என்னை பொறுத்தவரையில் தமிழ் சினிமாவை பொறுத்தவரையில் அதிகமான படங்கள் ஹீரோ இருப்பார், 10 பேர் அடிப்பார், காதலிப்பார், ஊர் சுற்றிக்கிட்டு இருப்பார். இப்படியான படங்கள் தான் அதிகமாக வந்துக்கிட்டே இருக்குல்ல. ஆனால் மேற்கு தொடர்ச்சி மலை, கடைசி விவசாயி இப்படியான படங்கள் வர்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம் தான். அப்படி வந்தாலும் அந்த படம் பெரிய அளவு பேசப்படுறதில்லை. ஒண்டிமுனியும் நல்ல பாடனும் மக்களால் பேசப்படுமா? நீங்களும் ஒண்டிமுனியும் நல்ல பாடனும் திரைப்படத்தை பார்த்துட்டு உங்களுடைய கருத்தையும் கமெண்ட்ல சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். வணக்கம்.